இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஜேபிஜே சம்மன்களுக்கு ஜனவரி 1 தேதிக்கு முன்னதாக தீர்வு காணவில்லை என்றால் கருப்பு பட்டியலில் வாகன உரிமையாளர்கள். சாலை போக்குவரத்து இலாக்காவான ஜேபிஜே சம்மன்களுக்கு வரும் ஜனவரி 1 தேதிக்கு முன்னதாக தீர்வு காணும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு தீர்வு காண தவறும் வாகனமூட்டிகள் ஜனவரி 1 தேதியிலிருந்து கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுவர் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் நினைவுறுத்தினார். சாலை போக்குவரத்து குற்றங்களை புரிந்த வாகனமூட்டிகள் ஜேபிஜேவின் சம்மன்களுக்கு விரைந்து தீர்வு காணுமாறு அவர் பரிந்துரைத்துள்ளார். நாடு முழுவதும் ஜேபிஜேவின் 5.5 மில்லியன் சம்மன்களுக்கு இன்னும் தீர்வு காணப்படாமல் உள்ளது. சம்பந்தப்பட்ட வாகனமூட்டிகள் வரும் ஜனவரி 1 தேதிக்கு முன்னதாக அவற்றுக்கு தீர்வு காணப்படவில்லை என்றால் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவர். அவர்களின் பெயர் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும். இவ்வாறு கருப்பு பட்டியலில் இடம்பெறும் வாகனமூட்டிகள் தொடர்ந்து வாகனத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என்பதுடன் அவர்களின் வாகனமூட்டும் லைசன்ஸ் புதுப்பிக்கப்படாது என்று ஆந்தனி லாக் தெளிவுபடுத்தினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் முதுகுவலியினால் அவதியுற்று வந்த பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு பூரண குணமடைந்து இன்று பணிக்கு திரும்பினார். சைபஜயாவில் ஐசி டிசைன் பார்க் 2 எனும் மலேசிய மென்பொருள் அறிமுக நிகழ்வை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்த டத்துஸ்ரீ அன்வார் முதுகுவலியிலிருந்து தற்போது மீண்டுள்ளதாக குறிப்பிட்டார். முதுகுவலியினால் அவதியுற்று வந்த டத்துஸ்ரீ அன்வார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பஹாங் மாநிலத்தில் கலந்து கொள்ளவிருந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்தார். சில வழக்கறிஞர் நிறுவனங்களில் லஞ்சம் பெற்று வந்த 49 வங்கி அதிகாரிகள் இந்த நவம்பர் மாதத்தில் நீதிமன்றத்தில் கட்டம் கட்டமாக குற்றஞ்சாட்டப்படுவர் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தகவல்கள் கூறுகின்றன. இந்த 49 வங்கி அதிகாரிகளும் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டுவதற்கான அனுமதி கிடைத்துவிட்டது. அவர்கள் அனைவரும் ஷா ஆலம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படவிருக்கின்றனர். கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை வாடிக்கையாளர்களுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை தயார்படுத்துவதில் இந்த வங்கி அதிகாரிகள் சுயமாகவே சில வழக்கறிஞர் நிறுவனங்களை நியமித்து அதன் மூலம் கமிஷன் என்ற போர்வையில் லஞ்சம் பெற்று வந்துள்ளனர். வங்கி அதிகாரிகளுக்கும் சில வழக்கறிஞர் நிறுவனங்களுக்கும் இடையில் வங்கி பண பரிவர்த்தனை சந்தேகத்திற்கு இடமாக மாறியதை தொடர்ந்து இவர்களின் நடவடிக்கை ஆராயப்பட்டது. கடந்த 2024ஆம் ஆண்டு SPRM தொடங்கிய டைகர் சோதனை நடவடிக்கையின் மூலம் இவர்கள் பிடிபட்டுள்ளனர். நாடாளுமன்றத்தில் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிமினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 2017ஆம் ஆண்டு தொழிலாளர் காப்புறுதி முறை சட்டம் மீதான சட்ட திருத்த மசோதாவிற்கு மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸான MTUC வரவேற்றுள்ளது. நம் நாட்டில் தொழிலாளர் வர்க்கத்தின் சமூக பாதுகாப்பு முறையை வலுப்படுத்துவதற்கு இந்த சட்ட திருத்தம் மேலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாகும் என்று MTUCயின் தலைவர் டத்து அப்துல் ஹலீம் மன்சூர் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் காப்புறுதி முறை வாயிலாக சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தியிருக்கும் மனிதவள அமைச்சு மற்றும் சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவின் நடவடிக்கை வேலையை இழக்கும் சொக்சோ சந்தாதாரர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்த வல்லதாகும் என்று டத்து அப்துல் ஹலீம் வர்ணித்துள்ளார். இந்த கூடுதல் அனுகூலத்திற்கு அப்பாற்பட்டு ஒருவர் வேறோர் இடத்திற்கு மறு வேலை வாய்ப்பை தேடிச் சென்று புதியதாக வேலையை தொடங்கும் போது அவர் அவ்விடத்திற்கு செல்ல அலவுன்ஸ் தொகையும் வழங்க இது வகை செய்கிறது. தற்போது அதிகரித்து வரும் சவால் நிறைந்த கோரிக்கைகளுக்கு ஏற்ப புதிய இடங்களில் புதிய வேலையை தொடங்க இதுபோன்ற சலுகைகள் தொழிலாளர்களுக்கு சௌகரியத்தை ஏற்படுத்தும் என்று டத்து அப்துல் ஹலீம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கெடா கூலிமில் தனது 4 வயது மகளை மூச்சடைக்க செய்து கொன்ற பின்னர் தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்து கொண்ட தனித்து வாடும் தாயாரான துர்கா தேவி இப்படி ஒரு முடிவை தேடிக்கொள்வார் என்று தங்கள் குடும்பத்தில் யாரும் எதிர்பார்க்கவில்லை என்று அவரின் சகோதரி ஒருவர் தெரிவித்தார். தற்கொலை செய்து கொள்வதற்கான எந்த ஒரு அறிகுறியும் துர்காதேவியிடம் காண முடியவில்லை. இந்த துயரத்தை தாங்கிக் கொள்ள வேண்டிய துர்ப்பாக்கியத்தில் தற்போது தங்கள் குடும்பம் இருப்பதாக
தன்னை சாரா என்று மட்டுமே அடையாளம் கூறிக்கொண்ட துர்காதேவியின் 33 வயது சகோதரி தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு கூலிம், தமன் பேரா, லோரோங் பேரா 3 நிகழ்ந்த இந்த துயர சம்பவத்தில் துர்காதேவியின் 7 வயது மகன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினான். அச்சிறுவன் தற்போது கூலிம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். தங்கள் சகோதரி துயரத்தில் அல்லது மனம் உடைந்த நிலையில் உள்ளார் என்பதற்கான சூழலை காண முடியவில்லை. 3 ஆண்டுகளுக்கு முன்பு கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்ற பின்னர் சுயகாலில் நின்று குடும்பத்தை கவனித்துக் கொண்டார். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதவர். மன உறுதியுடன் சொந்த வீடு, சொந்த கார், பிள்ளைகளை தானே பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்தார். தங்களுடன் தங்கிக் கொள்ளும்படி பலமுறை கேட்டும் அவர் சுயமாகவே வாழ விரும்பினார். மன உறுதி கொண்ட அவர் எங்களை இப்படி சோகத்தில் ஆழ்த்துவார் என்று குடும்பத்தில் யாரும் எதிர்பார்க்கவில்லை என சாரா தெரிவித்தார். துர்காதேவி தற்போதைய காதலனுடனான உறவில் ஏற்பட்ட விரிசலினால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்வதற்கு தூண்டுதலாக இருந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். நாடாளுமன்றத்தில் புத்திசாலித்தனமான கேள்விகளை கேளுங்கள், நான் அவற்றுக்கு பதில் அளிக்க தயாராக இருக்கிறேன் என்று இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் தியோ இன்று மக்களவையில் பசிர்மாஸ் எம்பி அமத் ஃபர்லி ஷாரியை கடிந்து கொண்டார். மலேசியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தத்தில் நாட்டின் டிஜிட்டல் சாவிகளை ஒரு வெளிநாட்டு சக்தியிடம் திறம்பட ஒப்படைத்து விட்டதாக பசிர்மாஸ் எம்பி அமத் ஃபர்லி ஷாரி முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதில் அளிக்கும் வகையில் அவரை கோவிந்த் சிங் கண்டித்தார். பசிர்மாஸ் எம்பி அமத் ஃபர்லி ஷாரி இத்தகைய குற்றச்சாட்டுக்களை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு முன்னதாக ஒப்பந்தத்தின் உள்ளடக்கங்களை கவனமாக படிக்குமாறு கோவிந்த் சிங் வலியுறுத்தினார். நாங்கள் நாட்டிற்கு சிறந்ததை செய்ய முயற்சிக்கிறோம். எனவே ஆவணத்தை முழுமையாக படித்து புத்திசாலித்தனமான கேள்விகளை கேளுங்கள். அப்போதுதான் உங்கள் கேள்விகளுக்கு நான் பதில் அளிக்க முடியும் என்று கோவிந்த் சிங் குறிப்பிட்டார். மலேசியாவில் AI செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியை ஆதரிப்பதற்கான குறிப்பிட்ட உட்பிரிவுகள் அமெரிக்காவுடனான அந்த ஒப்பந்தத்தில் இல்லை என்று அமத் ஃபர்லி குற்றம் சாட்டினார். அந்த ஒப்பந்தத்தினால் மற்ற நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பு அமெரிக்காவின் ஒப்புதலை மலேசியா பெற வேண்டியிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். 2030ஆம் ஆண்டுக்குள் மலேசியாவை AI தொழில்நுட்பத்தில் உந்துதல் பெற்ற நாடாக மாற்றுவதற்கு அரசாங்கம் உண்மையிலேயே உறுதி பூண்டுள்ளதா? அப்போது அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தில் உள்ள சில விதிகள் நமது டிஜிட்டல் சாவிகளை வேறொரு நாட்டிடம் ஒப்படைத்து மலேசியாவை ஒரு சோதனை மையமாக மாற்றுமா என்று அமத் ஃபர்லி கேள்வி கேட்டபோது அதன் உள்ளடக்கத்தை முழுமையாக படித்துவிட்டு புத்திசாலித்தனமாக கேள்விகளை கேளுங்கள் என்று அந்த பாஸ் எம்பிக்கு கோவிந்த் சிங் அறிவுறுத்தினார். Saya minta Pasimas baca baik-baik, ya, baca baik-baik artikel-artikel yang berkaitan itu. Persetujuan itu lain, konsult itu lain. Ini perkataan yang sangat basic. Saya tak faham kenapa di sebelah sana tu tak boleh faham bahasa yang mudah-mudah ni. Asyik nak bawa perkataan-perkataan. Read the document carefully. Soalan yang saya bangkitkan hari ini yang saya jawab berkaitan dengan AI safe. Jawapan saya berkaitan dengan perbincangan yang diadakan dengan semua menteri-menteri digital di Sarantau. Jawapan saya, ya, ada perbincangan. Tapi soalan yang dilontarkan itu seolah-olah tidak ada perbincangan. Sekarang ada kekangan dan sebagainya. What are you talking about? Tak faham langsung ke? அந்த ஒப்பந்தத்தின் கீழ் மலேசியாவின் இறையாண்மை மற்றும் தேசிய நலன்கள் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்று சட்டத்துறை அலுவலகம் உறுதி அளித்திருப்பதையும் கோவிந்த் சிங் தமது வாதத்தில் சுட்டிக்காட்டினார். பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து யுனைடெட் கிங்டம் மான்செஸ்டருக்கு 86 கிலோ கஞ்சாவை கடத்துவதற்கு 2 காதல் ஜோடியினர் மேற்கொண்ட முயற்சி வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுள்ளது. 20க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 2 காதல் ஜோடியினர் 8.3 மில்லியன் ரிங்கெட் பெருமானமுள்ள கஞ்சாவை மான்செஸ்டருக்கு கடத்துவதற்கு திட்டம் கொண்டிருந்த போதிலும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் கடைசி நேர உத்தரவுப்படி அவர்கள் சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டும் என்று பணிக்கப்பட்டதால் அந்த 4 காதல் ஜோடியினர் தங்கள் விமான பயணத்தை ரத்து செய்தனர். விமானத்தில் ஏற்றப்பட்டிருந்த தங்களின் பயண பெட்டிகளை வெளியே எடுக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொண்ட போது பயணப்பெட்டிக்குள் போதைப்பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக எல்லை கண்காணிப்பு ஏஜென்சியின் தலைமை இயக்குனர் டாத்துஸ்ரீ முகமது ஷுஹைலி முகமது ஜைன் குறிப்பிட்டார். போதைப்பொருள் கும்பலின் உத்தரவின் பேரில் போதைப்பொருளை ஒப்படைக்கும் தரகராக அந்த 4வரும் வேலை செய்து வந்துள்ளனர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று இன்று கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில்
முகமது ஷுஹைலி இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.